அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். விருந்தினர்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். விருந்தினர்களே இன்று இல்லை, அது வேறு விஷயம். விருந்தினர்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் தரம் முக்கியமான விருந்தாளிகள், விஐபி விருந்தாளி. அதாவது நிறைய வசதி உள்ளவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவர்களை கவனிக்கக்கூடிய விதம் தனி. இஸ்லாத்தின் பார்வையில் இது தவறு, இருந்தாலும் அதை யாரும் பின்பற்றுவதில்லை. ஒருத்தங்க வீட்டுக்கு காரில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கவனிப்பே தனி. இரண்டாவது வகை விருந்தாளி இருக்கிறார். அவர் பாவப்பட்ட ஜென்மம், ரொம்ப பெரிய வசதி இல்லை. அவர் வந்தாருன்னா விரட்டாத குறையா, வேண்டா வெறுப்பா அவருக்கு கவனிப்பு. காரில் வருபவர்களுக்கு பலத்த கவனிப்பு, டூ வீலரில் வரவங்களுக்கு கொஞ்சம் அதை விட கம்மியான கவனிப்பு, கால்நடையாக வரவங்களுக்கு கால்நடைகளுக்கு உள்ள கவனிப்பு தான். எப்படித்தான் நம்முடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் அது முற்றிலும் தவறு. ஒரு விஐபி விருந்தாளி நம்மிடத்திலே வந்து சில நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த விஐபி விருந்தாளி நம்மை விட்டும் போயிடுவார். அவர் போயிட்டார் அப்படின்னா திரும்பவும் அடுத்த வருஷம்தான் வருவார். கன்ஃபார்மாக அவர் வர்றது உறுதி. ஆனால் அவரை வரவேற்பதற்கு ரிசீவ் பண்ணுவதற்கு நாம் இருப்போமான்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. கொஞ்சம் புரிவதற்கு சிரமமாக இருக்கிறதா? ஆம், ரமலான் என்னும் விவிஐபி விருந்தாளி நம்மிடத்திலே வந்து சில நாட்களாகிவிட்டது. அந்த விருந்தாளியை வெறும் வரவேற்றுவதோடு நின்று விட்டோமா, அல்லது அந்த ரமலானிய விருந்தாளியை, விஐபி விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறோமா என்ற கேள்வி நான் முன் வைக்கப்பட்டால், நான் ரமலானை கண்ணியப்படுத்துகிறேன். விவிஐபியான ரமலான் விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், கடைசி வரைக்கும் கண்ணியப்படுத்துவேன், அதோடு வழி அனுப்புவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். இல்லை, வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக அந்த ரமலானை நாங்கள் வரவேற்றோம், பிறகு நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய அருளிலிருந்து நீங்கள் தூரச் சென்று கொண்டிருக்கிறீர்கள். புரிவதற்கு இறைவன் அருள் செய்வானாக.